கட்டுறது கைமண் அளவு, கல்லாதது உலகளவு. இன்றைக்கி ஒரு கஸ்டமர் ஃபோன் பண்ணியிருந்தாங்க. அது பார்த்திங்கன்னா துணி கடை. அவங்க கடையில் வந்து இன்டர்காமு, லேண்ட்லைன் ஃபோன்லாம் ஒர்க் ஆகல வந்து பார்த்துறோன்னு கேட்டிருந்தாங்க. நான் அந்த கடைக்கு போய்ட்டு செக் பண்ணியிருந்தேன். லைன் எதுவும் வரல. சரி நான் அந்த ஒயர் எந்தெந்த பக்கம் வருதுலாம் ட்ரேசர் பண்ணி பார்த்துட்டே போனேன். அங்கே பார்த்திங்கன்னா ஃபுல்லாக ஃபால்ஸ் சீலிங் இருக்குது. அதனால் லைட்லாம் ஒன்றா பிரித்து பிரித்து பார்த்துட்டு இருந்தேன். லாஸ்ட்டாக ஒரு இடத்துல பார்த்திங்கன்னா எலி வந்து ஒயர்லாம் கடிச்சிட்ருக்கு. அந்த கஸ்டமர்கிட்ட காமிச்சு அந்த பாருங்கள் எலி வந்து ஒயர்லாம் கடிச்சிருக்கு அப்படின்ட்டு. அந்த கஸ்டமர் சொன்னது பார்த்திங்கன்னா முதல்ல கன்சீலில் வந்து கடை ரெடி பண்ணும்போது எல்லாம் உள்ளே வந்து போட்டிருந்தோம். அப்புறம் ஃபால்ட் ஆகிடுச்சு. ஃபால்ஸ் சீலிங் இருக்கிறனால அடுத்து ஒருத்தர் வரும்போது இந்த மாதிரி மேலட்ட போட்டு கொடுத்துட்டு போயிட்டாரு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அந்த கடையில் வெளிப்பக்கம் பார்த்திங்கன்னா ஒரு ரன்னிங் பாக்ஸ் ஒன்று வச்சுருக்காங்க. அந்த பாக்ஸ்லேருந்து தான் ஒயர் வந்து உள்ளே போகுது. அந்த உள்ளே போகக்கூடிய இடத்துல தான் வந்து எலி வந்து ஒயர்லாம் கடிச்சிட்ருக்கு. அந்த ரன்னிங் பாக்ஸ் வந்து சரியாக ஷீட் போட்டு மூடாதனால அந்த எலி வந்து அந்த ஹோல்ஸ் வழியாக உள்ளே போயிட்டு ஒயர்லாம் கடிச்சிருக்கு. அந்த ஒயரை சரி பண்ணிட்டு அந்த ஹோல்ஸை வந்து ஷீட்டு போட்டு மூடிட்டேன். அதுக்கடுத்து அந்த கஸ்டமர் பார்த்திங்கன்னா எலி வந்து கடவுளில் வந்து துணியெல்லாம் கூட கடிச்சு வச்சிருது சார் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. பில்டிங் வெளியிலேருந்து உள்ளே வர ஏசி பைப்பு, எலக்ட்ரிக்கல் பைப்பு இந்த இடத்துல எதனா ஹோல்ஸ் இருந்தால் எல்லாம் க்ளீனாக அடிச்சிருங்க சார் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அந்த கஸ்டமர் உடனே நீங்களே கொஞ்சம் செக் பண்ணி பாருங்கள் சார், எங்கன்னா ஹோல்ஸ் இருந்தால் கொஞ்சம் பார்த்து சொல்லுங்கள் சார் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா ஈபி ரூம்லேருந்து ஒரு கேபிள் ஒன்று வந்து கடைக்குள்ளே வருது. அந்த கேபிளுக்கு ஹோல்ஸ் போட்டிருக்காங்க, அதை அடைக்கல. அந்த கேபிள் மேல் ஸ்லீவ்லாம் பார்த்திங்கன்னா எலி ஃபுல்லாக அப்படியே கடிச்சிருக்கு. வீடியோவில் வச்சுருக்கேன் பாருங்கள். அதே அந்த கஸ்டமரை கூப்பிட்டு காமிச்சிட்டு நானே அந்த ஹோல்ஸையும் பேக் பண்ணி கொடுத்துட்டேன். அடுத்தது மேல் ஃப்ளோரில் போய் பார்த்தேன். அங்கே பார்த்தா ஃபால்ஸ் சீலிங்லாம் க்ளீனாக கடவுளெல்லாம் க்ளீனாக பண்ணியிருக்காங்க. அவுட்ரு சைடு ஒரு டோர் இருக்குது. அந்த மேல் பக்கம் கரெக்டாக க்ளோஸ் பண்ணல ஃபால்ஸ் சீலிங்கோட அந்த ஷீட்டை. கேப் அப்படியே ப்ளைனாக ஸ்ட்ரைட்டாக அப்படியே விட்ருக்காங்க. அதனால் அந்த சைடு உள்ளே ஃபுல்லாக புறாலாம் உள்ளே வருது. எலியும் ஒயர் பிடிச்சி உள்ளே வந்துடும். அதுவும் அந்த கஸ்டமர்கிட்ட காமிச்சிருந்தேன். அதை வந்து ஒன்று ஃபால்ஸ் சீலிங்காரன் கூப்பிட்டு அந்த ஷீட்டு க்ளோஸ் பண்ணுங்கள், இல்லை கார்பெண்டர் கூப்பிட்டு ப்ளைவுட் மாதிரி அடிச்சேன்னா க்ளோஸ் பண்ணுங்கள் சார்னு சொல்லிட்டேன். உங்கள் கடையிலையோ வீட்டிலையோ இந்த மாதிரி வேலைலாம் நடக்கும்போது இந்த மாதிரி ஹோல்ஸ் போட்டாங்கன்னா அந்த ஹோல்ஸ்லாம் கரெக்டாக பேக் பண்ணிவிடுங்க. ஹோல்ஸ் போட்டால் கரெக்டாக எல்லோரும் பேக் பண்ணுறாங்க. ஒரு சிலர் இந்த மாதிரி விட்ருவாங்க. உங்கள் வீட்லேயும் எதுவும் எலக்ட்ரிக் வேலை நடக்கும்போது, இல்லை ஏசி வேலை நடக்கும்போது ஹோல்ஸ் போட்டாங்கன்னா அதெல்லாம் கரெக்டாக பேக் பண்ணுற சொல்லுங்கள். பண்ணாத பட்சத்தில் உங்கள் வீட்டில் இந்த மாதிரி ஒயர்லாம் ஃபால்ட் ஆக சான்ஸ் இருக்குது, எலி கடிச்சு. அதே மாதிரி கடையிலலாம் ஃபால்ஸ் சீலிங் பண்ணும்போது ஷட்டர் சைடு ஸ்ட்ரைட்டாக விடாதீங்க. சைடு மேலே க்ளோஸ் பண்ணிவிடுங்க, ஓப்பனாக வைக்காதீங்க. பகல்லாம் கரெக்டாக இருக்கும். நைட் டைமில் வந்து நீங்கள் ஷட்டர் இறங்கினா கேப் அதிகமாக இருக்கும். எலி உள்ளே வந்து இந்த மாதிரிலாம் ஒயர் கடிக்க சான்ஸ் இருக்குது. ஃபால்ஸ் சீலிங் இருக்கிற இடத்துலாம் பார்த்திங்கன்னா இப்போ கை கட்ட இடத்துல இந்த எலி கடிச்சிருந்தது நான் சரி பண்ணிட்டேன். அதேமாதிரி ஒயரை நடுப்பதியில் எங்கேயோ கட் பண்ணியிருந்ததுன்னா எலி எங்கே இருக்குன்னே நம்மளுக்கு தெரியாது. இது டெலிஃபோன் ஒயர் சரி பண்ணிட்டோம். எலக்ட்ரிக் லைன் போகக்கூடிய பைப்பையோ இல்லை ஒயர் ஏதோ கடிச்சிச்சின்னா கடை ரன்னிங்கில் இருக்கிற டைமில் ட்ரிப் ஆகும். அந்த ஃபால்ட் எங்கே இருக்குன்னு கண்டுபிடிக்கணும். ஃபால்ஸ் சீலிங்லாம் டேமேஜ் ஆகிற மாதிரி ஆகிடும். அதனால் உங்கள் பில்டிங்லேயே இது மாதிரி எதுவும் ஹோல்ஸ் இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. நான் கொடுக்கும் தகவல் அனைத்தும் உங்களுக்கு பயனுள்ளதாக அமைந்தால் எனக்கு மகிழ்ச்சி.